இப்போ தான் நம்மளுடைய சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான நார்மல் இமேஜை எப்படி கார்ட்டூன் இமேஜை எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு Picsart அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். Picsart அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை Picsartக்குள்ளே கொண்டு வந்துருங்க. இதில் செகண்டாக நமக்கு இருக்கக்கூடிய டூல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிராப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் கட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜோட அவுட்லைனை அப்படியே ட்ரா பண்ணுங்கள். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அவுட்லைனை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ உங்களுடைய இமேஜோட அவுட்லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிருங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும். ஜூம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆப்ஜெக்ட் செலக்டில் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களால் அந்த எக்ஸ்ட்ரா செலக்டான ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஸ்டோர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் திரும்பியும் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணி முடித்தவொடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னே நமக்கு அந்த இமேஜோட பேக்ரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ட்ரா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரா அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாலிட் பேக்ரவுண்டை உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு Picsartக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ லேயர் பார்த்தீங்கன்னா மேலே போயிடும். இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துருச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த டாட்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாகும். அதை கரெக்டான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கெட்ச் 1 அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய இமேஜுக்கு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். அதை கரெக்டாக இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நமக்கு கலர்ஸ் இருக்கும், அதில் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபேட் அப்படின்னு இருக்கும், அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இமேஜை ஜூம் பண்ணி பாருங்கள். நீங்கள் செட் பண்ண அந்த அவுட்லைன் லைட்டாக உங்களுடைய இமேஜில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு திரும்பியும் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் மேஜிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸில் சோல் அப்படின்ற இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா உங்களுடைய இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இப்போ திரும்பியும் அதே சோல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இமேஜ் கார்ட்டூன் எஃபெக்டில் சேஞ்ச் ஆகிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய இமேஜோட ஃபேடை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் எஃபெக்டில் கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ். இதை நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்மளுடைய நார்மல் இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட்டுக்கு நம்மளால் நம்மளுடைய மொபைல்லையே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.